காமராஜர் ஒரு ராஜரிஷி. ராஜரிஷி அந்த காமராஜர் ராஜரிஷி செத்து போன போது கருணாநிதி முதலமைச்சர் இழுத்து புட்ரா வீட்டை, வைரம் வைடூரியம் தங்கம் பணம் டாலர் எல்லாம் உள்ள கிடக்கும், எவனா அடிச்சுட்டு போயிடுவான். தனக்கே உண்டான புத்தி கந்த புத்தியை கவுட்டுக்குள்ள பூட்டி வச்சு அரசு சீலைகளை வச்சு விட்டான். இறந்து 3 நாள் 4 நாள் கழிச்சு ஒட்டச்சு பார்த்தா தங்க எங்க வைரம் எங்க, பழைய வேட்டி சட்டை ஒரு 4 துண்டு, எங்கடா அந்த வைரம் வைடூரியம்? 3 பிரதமர்களை உருவாக்கியவன், 5 முதலமைச்சர்களை உருவாக்கியவன். குமாரசாமி ராஜா, ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார், பக்தவச்சலம், இப்படி பல முதலமைச்சர்களை இங்க அங்க பிரதமர்களை. நேரு மறைந்த பிறகு இடைக்கால பிரதமர் குல்சர்லால் நந்தாவுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி வம்சம் பூரா ஆட்சிக்கு வருவதற்கு அன்றைக்கு வித்திட்டவன் விருதுபட்டி நாடா காமராஜர். அப்போ அவர் ஒரு ராஜரிஷி. இந்த ராஜரிஷி எங்கேயா இருந்து வந்தாரு? ரஜினி ராஜரிஷி. எல்லா பேரும் போய் அங்க ஐடியா கேட்கறான். பேர்பட்ட ராஜரிஷிகளாம் கடந்து வந்த தமிழக அரசியல் வரலாற்றுல இன்னைக்கு ரஜினியை போய் நிக்கிறாங்களே. அடுத்து இவன் பூரா நேரம் காவாலான எங்க போறான்? தமனா டான்ஸுக்கு போறான். இதான் ராஜரிஷி. ஓபிசி போய் உட்கார்ந்து இருக்காரு. சீமா போய் 2.5 மணி நேரம் பேசுறாராம். இது தமிழ் தேசியம், ஈழ தேசியம், சர்வ தேசியம், இது எப்படி தமிழீழம் பெற்றுக் கொடுப்பது, இதா பேசினாரு. எஸ் ஓகே. இதுதான் எவ்வளவு நேரம்? 1/2 மணி நேரம். அதுக்கு மேல பேச முடியாத, பேச முடியாது. அதுதான் அரசியல். சீமா போய் திராவிட இயக்கத்துக்கு எதிரா தமிழ் தேசியத்தை டிஸ்கஸ் பண்ணி யோசனை சொல்லிடுவாரா ரஜினி? இல்ல தமிழ் தேசியம் என்னன்னு தெரியுமா? அருமை 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 அருமையான கேள்வி. நீங்க அன்னைக்கு இங்க வெளிநாடு போயிட்டு வர்றாரு, ஏர்போர்ட்ல பிரஸை சந்திக்கிறாங்க. பிரஸ் கேட்கறான், பெஞ்சமின் புயல் அது எங்க நடக்குதுங்கிறாரு. அவன் கூட வந்து பிய தள்ளிட்டு போயிட்டான். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, அதை விட 7 பேர் இறந்துருக்காங்க. அப்படியா? எனக்கு தெரியாத பண்ணிட்டு போறேன். திருவண்ணாமலை எங்க செத்தா, எப்போ, என்ன ஆச்சு? காவாலா தமனா பத்தி கேட்டா எல்லா கதையும் தெரியும். திரிஷாவை பத்தி, கதாநாயகிகளை பத்தி கேட்டா எல்லா கதையும் தெரியும். அப்போ இதுதான் இந்த ராஜரிஷியினுடைய தமிழ் தேசிய, திராவிட தேசிய, இந்திய தேசிய, சர்வதேசிய அரசியல். இங்கதான் போய் ஓபிஎஸ் போய் உட்கார்ந்து கிடக்கார், சீமா போய் உட்கார்ந்து கிடக்கார். சசிகலா ஆலோசனை பண்ண போது 4 நூற்றாண்டு காலம் இந்த கட்சியை கட்டுப்படுத்தி வச்சிருந்தேன், பிரதமரே கூப்பிட்டாலும் நான் பேச மாட்டேன். வாஜ்பாய் பலமுறை என்கிட்ட பேசினாரு, நான் அக்காட்ட போனே கொடுக்கலையே, திமுக ஆட்சி கலைச்சிட்டு போனுக்கு அப்புறம் நான் பேசுறேன். எப்போ? 98 2001 திமுக ஆட்சியை கலைப்பதுதான் அஜெண்டா. யாருக்கு? அக்காவுக்கும் தங்கச்சிக்கும். அப்பேற்பட்டாலும் இன்னைக்கு ரஜினி தேவைப்படுறாரு. தோழிகள் 2 பேரும் ஜாலி, அரசு கவர்மெண்ட் கஜானா காலி. இந்த சசிகலா யாரு போது ஆலோசனைக்கு? ரஜினி. அவரு ராஜரிஷியா? தமிழ்நாட்டு இளைஞர்கள் அத்தனை பேரும் முட்டாளாக்கப்பட்டு இருக்கிறார். காரணம், அக்டோபர் 27 நம்ம பார்த்தோம். எல்லா பயிலும் எங்க போய் நிக்கிறான்? குட்டி ரஜினிகிட்ட போய் நிக்கிறான். இனி அடுத்த ராஜரிஷி அவரு தான் போடு. விஜய், தளபதி விஜய். பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய படை தளபதியா, இல்ல இந்திய ராணுவம் இலங்கைக்கு போன படை தளபதியா, டாக்காவில் போய் பங்களாதேஷை தனியாக மீட்டு கொடுத்த அந்த யுத்தத்தினுடைய தளபதியா, இல்ல ஆசாத் காஷ்மீரை பிடித்த படை தளபதியா? எதுக்கியா தளபதி? அத்தனை பேரும் நிக்கிறாங்க இல்லையா? 6 லட்சம் பேரு. என்னன்னா தலித் தேசியமும் அந்த இளைஞன் போய் சேரல, தமிழ் தேசியம் போய் சேரல. திராவிட தேசியமா எங்க நிக்குது? திராவிட தேசியம் உதயநிதி கிட்ட நிக்குது. ஒரு கண்ணாடி ஹன்சிகாட்ட போய் நிக்குது அரசியல். அப்போ திராவிட தேசியம் போய் சேரல. இந்திய மூப்பனாருக்கு ராஜரிஷி ஒரு காலத்துல ரஜினி, அதாவது போய் சேர்ந்தது, அதுவும் போய் சேரல. அதனால இல்ல தெரியாதாட்ட போய் சேருது. இது எப்படியா? அதாவது தமிழர்கள் இன்னைக்கு விஜயா இருக்கட்டும், தமிழ் தேசியம் என்ன தெரியுமா? திராவிட அரசியல் என்ன தெரியுமா? தலித் அரசியலா தெரியுமா? ஆனா அவர்கிட்ட தான் போய் நிக்குது. இன்னைக்கு ரஜினிட்டே நீங்க சொல்ற மாதிரி போய் எல்லாரும் போய் நிக்கிறாங்க. ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளும் சரி, தமிழ் தேசிய கட்சிகளும் சரி. அப்படிங்கும் போது இது ஒரு ஆபத்தான ஒரு அரசியலே இல்லையே. அதுதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுதான் நீங்க லெனின் தான் சொல்லுவார்,
உனக்கு அரசியல் முழுமையாக தெரியவில்லை என்றால் நீ யாரை வெறுக்கிறாயோ அவனே உனக்கு தலைவனாயிருவான். வந்துருச்சு இல்ல, ரஜினி அன்னைக்கு சொன்ன இன்னைக்கு நடக்குது. அப்போ ரஜினி ஒரு ராஜரிஷி, அடுத்த ராஜரிஷி தயாராகிட்டு இருக்கார். யாரு? விஜய். அப்போ தமிழர்களுடைய அரசியல் இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அரசியல ஈழத்தில் என்ன நடந்தது? அதே போன்ற ஒரு நிலை மக்கள் ஓட விட்டாங்கல்ல, மக்களை படிச்சு வெடிச்சு இல்ல, அதே போன்ற ஒரு நிலை கூடிய விரைவிலே வரும் என்பதுதான் தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய சமிக்கை. சீர்மேவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிறமீது வைத்து போற்றி ஜெகமலாமச்ச ஜெயக்கொடி பறக்க விடும் சுதர்ம சேனை.